சில சமயங்களில் வருமான வரித்துறையிடமிருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வரும். அது எதற்காக தெரியுமா? அதற்கு சில முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. பொதுவாக நீங்கள் ரொக்கப்பணம் மூலம் பரிவர்த்தனைகள் செய்திருந்தால் வருமான வரித்துறை உங்களிடம் விசாரணை நடத்த முடியும். இதனால் சில பரிவர்த்தனைகளுக்கு வரித்துறை கவனத்தை எடுக்கின்றது. இங்கே அதற்கு காரணமாக இருக்கும் சில முக்கிய காரணிகளை பார்ப்போம். முதலில் உங்கள் சேமிப்பு கணக்கில் நீங்கள் ஒரு ஆண்டில் ரூபாய் 10 லட்சம் அல்லது அதற்கு மேல் பணத்தை டெபாசிட் செய்திருந்தால் அந்த தொகையை வங்கி வரித்துறைக்கு தெரிவிக்கும். இதனால் அது வரி ஏய்ப்பு என்று அர்த்தமில்லை. ஆனால் அந்த பணம் எங்கிருந்து வந்தது என்பதில் நீங்கள் தெளிவாக பதிலளிக்க வேண்டும். நீங்கள் அளிக்கும் பதில் சரியாக இல்லாவிட்டால் வரித்துறை அதனை கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கலாம். அதேபோல நீங்கள் FD மூலம் ரொக்கப்பணம் செலுத்தினாலும் அது வரி கண்காணிப்பின் கீழ் வரும். அது எவ்வளவோ பிரித்து பணத்தை வைப்பதாக இருந்தாலும் மொத்தமாக ரூபாய் 10 லட்சத்திற்கு மேல் இருந்தால் அதன் தகவல் வரித்துறைக்கு தெரிவிக்கப்படும். எனவே இந்த பணத்தை எப்படி வழங்கினீர்கள் என்பதற்கான ஆதாரம் தெளிவாக இருக்க வேண்டும். மேலும் பங்குகள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மற்றும் பத்திரங்கள் போன்ற முதலீடுகளில் நீங்கள் ரூபாய் 10 லட்சம் அல்லது அதற்கு மேல் ரொக்கமாக முதலீடு செய்தால் அது வரித்துறையின் கவனத்தை ஈர்க்கும். அப்படி ரொக்க பணம் பயன்படுத்தும் போது அதன் மூலம் எவ்வாறு அந்த தொகையை பெற்றீர்கள் என்பதை சரியாக விளக்க வேண்டும். இது தவிர கிரெடிட் கார்டு பரிவர்த்தனைகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு மாதத்தில் ரூபாய் 1 லட்சம் அல்லது அதற்கு மேல் கிரெடிட் கார்டு பில் ரொக்கமாக செலுத்தினால் அதையும் வரித்துறை பதிவு செய்யும். இதனால் நீங்கள் இந்த பணம் எங்கிருந்து வந்தது என்று விளக்க வேண்டும். இறுதியாக நீங்கள் ஒரு சொத்தை வாங்கினால் அதற்கு ரொக்க பணத்தின் மூலத்தை விளக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். குறிப்பாக நகர்ப்புறங்களில் ரூபாய் 30 லட்சம் மற்றும் கிராமப்புறங்களில் ரூபாய் 20 லட்சம் அல்லது அதற்கு மேல் சொத்து வாங்கினால் அந்த பணத்தை எப்படி பெற்றீர்கள் என்பதை வட்டாரத்தில் விளக்க வேண்டும். இந்த விஷயங்களுக்கு பின்னர் நீங்கள் எந்த நோட்டீஸ் வந்தாலும் அதற்கான தெளிவான பதில்களை வழங்க வேண்டும். அதுவே உங்கள் வருமானத்தை சரியாகவும் சட்டப்படி பாதுகாப்பாகவும் வைத்திருக்க உதவும்.